வெளியே சாரல் விழுது. குட்டி போனா அந்த கயிறு வச்சு அழகா விளையாடுது பாருங்க. வல்ட்டி வேற அடிக்குது. சூப்பரா பார்க்க பார்க்க ஆனந்தம். கிளைமேட் சூப்பரா இருக்கு. எனக்காற்று வீசுதே, ஆடல் வலது போகுதே. ரசிக்குது மழைய. ஏண்டா உள்ள வந்துரு, உள்ள வாங்க. இந்த கிட்டன் நேற்று நைட் ஃபுல்லாக வாமிட்டிங்க. ஏன்னு தெரியல. கேட்ட ட்ரை ஃபுட்டு இதுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். பால் தானே குடிச்சிட்டு இருந்துச்சு, இன்னும் அதெல்லாம் சாப்பிட்டு பழகலை. மீன் வந்து வேக வச்சு கொடுத்துருக்கேன், அது பழகிருச்சு, அது டைஜஷன் ஆகுது. இது ட்ரை ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகலை. அது மற்ற கேட்டுக்கு வச்சதை வந்து இது சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டு நைட் ஃபுல்லாக ஒரே வாமிட்டிங்கு. என்னடா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நேற்று ஃபுல்லாக இதை நான் உள்ளே அடைச்சி போட்டுட்டேன், விளையாட விடாமல். அதுவும் ஒரு ரீசன் போல். பூனைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாட விடணும். அது அப்போ தான் அவங்களுக்கு டைஜஷன் ஆகும், அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பூட்டி வச்சோ அடைச்சி வச்சோன்னா அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா நம்மளை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாங்க. ஸோ பூனைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஃப்ரீயாக விடணும், அடைச்சி போட முடியாது. டாக் எல்லாம் நம்ம கட்டி வச்சாலும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஃப்ரீடமாக சுதந்திரமாக இருக்க தான் ஆசைப்படுவாங்க. குழந்தைகள் மாதிரி. அவங்களுக்கு குழந்தைகள் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். குழந்தைகளை கண்டிஷன் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது, கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களை ஃப்ரீயாக சுதந்திரமாக விட்டுறணும். ஆனால் நம்ம பாதுகாப்பாக அவங்க கூடயே நிற்கணும். கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நம்ம அவங்க கூடவே நான் இருந்து ஆகணும். இல்லைன்னா அதுக்கு தெரியாமல் வெளியே ஓடிடுதுல்ல. வெளியே பாதுகாப்பு இருக்காது. ஆனால் அதுக்கு தெரியாது, அது குட்டி தானே. அதனால ஃப்ரீயாக விடுங்க, விளையாட விடுங்க. உள்ள உங்கள் வீட்டுக்குள்ள வெளியே அவுட்டரில் நீங்கள் இருக்கிற இடத்துலையே விளையாட விடுங்க. தோட்டத்தில் உங்கள் வீட்டை சுற்றி விளையாட விடுங்க. வீட்டுக்குள்ளேயே நல்லா விளையாட விடுங்க. பாருங்கள், இது இன்னைக்கு வெளியே விட்டோன்னா அதுக்கு எவ்வளோ குஷி. நேற்று ஃபுல்லாக எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அடைச்சி போட்டு உள்ளே வச்சுட்டேன். அதனால அதுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு போல். இப்போ வெளியே விட்டோன்னா அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கதவெல்லாம் திறந்து விட்டோன்னா ஒரு மாதிரி சைலண்ட்டாக அமைதியாகவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு ஞாபக சக்தி வந்து சரி விளையாடலாம் அப்படின்னு இப்போ தான் விளையாடுது நல்லா. எங்கே போச்சு பாருங்க, அது வெளியே ஓடிடுது. அதுதான் பயமாக இருக்குங்க பாருங்க. மழை பெய்யுதுல்ல, அதுக்கு தெரியுதா, வெளியே ஓடி ஓடி வந்துடுது. சாரல்ல நனையுது. நடைய பாருங்க, நடைய அழகியே. ஓடியா 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 ஓடியா. மழை பெய்யுது பாரு, ஓடியா ஓடியா தங்கம், ஓடியா தங்கம், ஓடியா தங்கம். பார்க்க பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவங்க பண்ணுறதெல்லாம். பொழுது போகிறதே தெரியாது. நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு அவங்க தானே. உள்ள ஓடியா, உள்ள போயிருடா, உள்ள போயிரு தங்கம். தண்ணியில் விளையாடுறது அது இஷ்டத்துக்கு விட்டுறணும். அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. இல்லைன்னா ஏதோ ஒன்று மாதிரி அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக ஒன்றும் சாப்பிட்றதில்ல, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க போல். ஸோ நல்லா ஃப்ரீயாக விளையாட விடுங்க. கிட்டனை நல்லா வச்சுக்கோங்க. அவங்களோட நேச்சர் இதுதான், ஃப்ரீயாக விடணும் அவங்கள. அவங்களோட ராஜா ராணி மாதிரி அவங்கள நினச்சிக்குவாங்க, அடிமையாகவே நினைக்க மாட்டாங்க. அவங்கள நம்ம கேர் பண்ணணும்னு நினைப்பாங்க.
கேர் பண்ணணும், ரசிக்கணும். குழந்தைங்களை எப்படி கொஞ்சிட்டே இருக்கணும், அவங்கள கேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அந்த மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரி இருந்துக்கலாம் நம்ம. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு கிட்டன்ஸ் கேட்டெல்லாம் எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று ஒரு நாள் அடைச்சி போட்டதுக்கு ஃபுல்லாக வாமிட்டு. அதுக்கு விளையாடாதனால டைஜஷன் ஆகலை போல். அது ஒன்று, இன்னொன்று அது சைலண்ட்டாக அமைதியாக வெக்ஸில் உட்காந்துருந்துச்சு, விளையாட விட மாட்டுறாங்கன்னு. விளையாடினா தான் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், நல்லா பசிக்கும். அதனால் அவங்க இஷ்டப்படி நல்லா விளையாட விடுங்க. வாசி கட் பண்ணுறதுக்கே மனசு இல்லை வீடியோவை. அது அவ்வளோ அழகாக விளையாடுது. நேற்று எனக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இல்லைன்னா அவங்க கூட விளையாட விட்டு பார்ப்பேங்க. பாருங்கள் எவ்வளோ குஷி அதுக்கு. நேற்று ஃபுல்லாக என்ன விளையாட விடலை அப்படின்னு அவுத்து விட்டோன்னே திறந்து லாக் பண்ண டோரெல்லாம் திறந்து விட்டோன்னா அவ்வளோ சந்தோஷம். அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா அதுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுது. உள்ளே இப்போ இழுத்து போட்டு அடைச்சோன்னு வைங்க, அமைதியாயிரும், சைலண்ட் ஆயிரும். முயல் குட்டி மாதிரி விளையாடுதுல்ல, அழகு. தாவி குதிச்சு செல்ல குட்டிமா, அழகு 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 தேவதை. லைக் பண்ணுங்க. ஓகேவா? எவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. செம க்யூட்டு க்யூட்டு, வெரி ஆக்டிவ். நேற்று ஒரு நாள் டல் ஆயிடுச்சு லாக் பண்ணி உள்ளே வச்சதில். வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னனால அதுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியே விடலையே அப்படின்னு. இப்போதான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, அது இவ்வளோ ஹாப்பியாக விளையாடுது. நைட் ஃபுல்லாக டல்லாக இருந்துச்சு. இவங்களோட ஹாப்பி, சந்தோஷம், ஜாலி தான் நமக்கு சந்தோஷம், நிம்மதி. எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும், அதை நம்ம பார்த்து ரசிக்கணும். அதனால ஜாலியாக விளையாடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கி எழுந்திக்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷம். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், சி.